பெரிய அதிசயங்களை செய்கிற ஸ்ரீஏக கடவுளே, பரிசுத்த பிதாவே, புதிய ஆண்டின் புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி. அப்பாவுடைய கிருபையுள்ள தயவின் கரம் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகிறதே, அந்த பரிசுத்த நன்மைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறீர். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டி வருஷத்தை நன்மையினால் நிரப்பி மீண்டும் ஒரு புதிய ஆண்டை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. இப்பொழுது நாங்கள் தியானிக்க போகிற தியானத்தை கற்றலுக்கு ஆசீர்வதித்து வேதத்தில் உள்ள மகத்துவங்களை பார்க்கும்படி கற்றனுடைய கண்களை இருக்கிறது. வேத வசனங்களே எங்களுடைய வாழ்க்கையிலே சத்தியமாயிருக்கும் கத்திரங்களை இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் நல்ல அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒரு யாவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைய நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் யாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆசீர்வதித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் அதிகமாக வளர்ந்து கர்த்தருடைய கருத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை நிறைவாய் சுதந்திரிக்க அருள் செய்வாராக. இந்த ஆண்டு நாம் எதிர்நோக்கி இருக்கிற ஒரு விசேஷித்த ஆண்டு. அந்த ஆண்டை நாம் எப்படி கழித்து போட்டோம் என்றே தெரியவில்லை. சங்கீதக்காரன் சொல்கிறது போல ஒரு கதையை போல் இந்த வருஷங்களை நாங்கள் கழித்து, ஒரு கதையை போல அப்படின்னு சொல்றதை விட ஒரு லாக்டவுன் போல கழித்து போகும். அது எப்படி போச்சுன்னே தெரியல, எதுவுமே இல்லை. ஆனால் கர்த்தர் நடத்தினார். ஒரு புதிய ஆண்டை நமக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டில கர்த்தருடைய சன்னிதானத்துல வாக்குத்தத்தமாய் தியானப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது பரிசுத்த ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்கள். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கும். புதிய வருடத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் அளவிலாது. நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். நல்ல தண்ணீர் உள்ள இடங்களில் இருக்கிற தோட்டங்கள் எப்படி இருக்குங்க? சரிப்பா, ஆமாதானே? நான் அதுலயும் ஒரு சில பிரச்சனைக்கு இருக்கு. எப்பப்போ தண்ணி விடணுமோ அப்பதான் தண்ணி விடணும் இல்லையா? ஒரே ஐடியா தண்ணியில இருந்தாலும் என்ன ஆயிடும்? அழிவு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் ஏறக்குறைய அப்படிதான். ஆண்டவர் நமக்கு தேவையான அளவு நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம ஆசீர்வாதமா இருக்கோம். ஆண்டவர் நமக்கு தேவைக்கு மிஞ்சி கொடுக்கும் பொழுது ஆண்டவரை மறந்துப்போம். இதுதான் இன்னைக்கு உலக வாழ்க்கை. இங்கே வேத வசனம் சொல்கிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். நம்ம நடத்தினார். கடந்த ஆண்டு நிச்சயமாய் நம்மை நடத்தினார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், லாக்டவுன்ல கூட எனக்கு வேலை இருந்துச்சு, லாக்டவுன்ல கூட கர்த்தர் எனக்கு நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்தாரு, அதனால நான் இங்க ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு நோய் சக்தி ஜாஸ்தியா இருந்துச்சு,
அதனால இந்த புதிய வருடத்துக்குள்ள நான் பிரவேசித்து இருக்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த ஒரு 4-5 தலைமுறைகளை நாம திரும்பி பார்ப்போம் சொன்னா இந்த 2020 போல ஒரு மோசமான ஆண்டு இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ், அவ்வளவு பிரச்சனைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து யாராவது ஒரு வாசியுங்கள். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்ப்பங்களும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். நல்லா கவனிங்க, இங்கதான் வருது. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இந்த புதிய ஆண்டுக்குள்ள நான் பிரவேசித்திருக்கேன்னா என்னுடைய கை சாமர்த்தியம், எனக்கு இருந்த நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாவற்றிலும் நான் இருந்த பர்ஃபெக்டா என்ன நடந்துச்சு நினைக்காத. என்ன சொல்லப்படுகிறது? அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர் அவர். அதை மாற்று. இன்னைக்கு நான் ஒரு புது வருடத்துக்குள்ள பிரவேசித்திருக்கேன்னா அதற்கு ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் எனக்கு தந்த வேலை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த நோய் எதிர்ப்பு சக்தி, ஆண்டவர் என்னை நடத்தின விதம், இதுதான் என்ன ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்க செய்திருக்கிறதே ஒழிய என்னுடைய கை சாமர்த்தியமோ என்னுடைய சுய பலமோ அல்ல. பிரியமானவர்களே, அவர் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தினார். வசனம் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தும், உன்னை போஷித்து உன் எலும்புகளை எப்படியாக்குறா நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலும் பற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம நீர் பாய்ச்சலான தோட்டமாய் பற்றாத நீரூற்றாய் மாறணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிலையில நான் இருக்கிறேன்னு சொன்னா அது ஆண்டவர் தந்த பேலன், ஆண்டவர் என்னுடைய ஜபத்துக்கு செவி கொடுத்தார் என்பதை நாம் உணர. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிக்கப்படுது. வாசிங்கள். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். மன்னித்து உங்களுடைய ஜனத்துக்கு சுதந்திரமாய் கொடுத்த இந்த தேசத்தில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும், அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகையிடுகிற போதும், யாரொரு வாதையாகிலும் யாரொரு வியாதியாகிலும் வருகிற பொழுதும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரையும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் பாதையை உணர்ந்து இந்த ஆலயத்தின் நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்களை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரன் இருதயத்தையும் அறிந்தவராதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு என்ன பண்ணுவீராக பலன் அளிப்பீராக. நல்லா கவனிச்சு பாருங்க. வேதம் சொல்கிறது தேசத்துல பஞ்சம்,
நீங்க 2020ஆம் ஆண்டு சற்று திரும்பி பாருங்க. நிறைய பேருக்கு வேலை இல்லைங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த லாக்டவுன் காலத்துல கொரோனாவால இறந்தவங்களை விட சாப்பாடு இல்லாம இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். பத்திரிகைகள் அதை மறைத்து கொண்டிருக்கு. பஞ்சத்தினால இறந்தவங்க அதிகங்க. கடந்த ஆண்டு யோசிச்சு பாருங்க, பஞ்சம் வந்துச்சு, கொள்ளை நோய் வந்துச்சு, வறட்சி வந்துச்சு, வெட்டுக்கிளி வந்துச்சா? கடந்த ஆண்டு நார்த் இந்தியாவில் நிறைய பாதிக்கப்பட்டுச்சு. எந்த ஊருக்கோ வந்த வெட்டுக்கிளி எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல. கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா பார்டர் தாண்டி கர்நாடகாவுடைய நார்த் கர்நாடகால கூட வந்ததா கேள்விப்பட்டேன். வெட்டுக்கிளினால ஒரு பெரிய அழிவு, விவசாய நிலங்கள் அதிகமா பாதிக்கப்பட்டுச்சு கடந்த ஆண்டு. அடுத்து சொல்லப்படுகிறது முற்றுகை. கடந்த ஆண்டு மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப கியூரியஸாவே போச்சு, ரொம்ப பதற்றமாவே கொண்டு போனார் மோடி. ஒரு பக்கம் சீனா வருது, ஒரு பக்கம் பாகிஸ்தான் வருது அப்படின்னு அங்க முற்றுகை போட்டாங்க, அங்க ஆக்குபைட் பண்ணாங்க, இங்க ஆக்குபைட் பண்ணாங்க, ஒரு மாதிரி பதட்டமாவே போச்சு. ஆனா இந்த எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்ம ஜீவனோடு காத்து ஒரு புதிய ஆண்டுகளாய் பிரவேசிக்க செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவர் நான் தந்த அவர் நம்முடைய ஜபத்துக்கு பதில் தந்து இந்த ஆலயத்திலே செய்யப்பட்ட எல்லா ஜபங்களையும் அவர் கேட்டு நம்முடைய திருச்சபையாரை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொன்னா அவர் நம் தந்த கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளை நாம் கனி கொடுக்க வேண்டும். நாம் வற்றாத நீரூற்றாய் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் விரும்புகிறார். அவர் நம்ம எப்பவுமே ரொம்ப மேன்மையாக தான் வச்சு பார்க்கிறார். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியா 2ஆம் அதிகாரம் 21வது வசனம், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாய் நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? ஆண்டவர் எதிர்பார்த்தார், என்னுடைய மகன் என்னுடைய மகள் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் ஒரு நல்ல திராட்சை கொடியா, எப்படிங்க நல்ல உயர் குலம் உள்ள ஒரு திராட்சை செடியா இருப்ப அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்த்தார். 11வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வைக்க 2ஆம் அதிகாரம் 11ல இருந்து 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது, வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ஆண்டவர் நாம நல்லா இருக்கணும், நாம செழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மை வற்றாத நீர் ஊற்றார், நீர் பாய்ச்சலான தோட்டமாய் மாற்றுகிறார். ஆனா இன்னைக்கு நாம் எதை தெரிந்தெடுத்திருக்கிறோம்? வற்றாத நீரூற்றாய் நான் மாறுவதற்கு என்ன காரியங்களை செய்திருக்கிறேன், என்ன காரியங்களை கர்த்தர் என்னிலே எதிர்பார்க்கிறார் இந்த புதிய ஆண்டிலே என்பதை நாம் சிந்தித்து பார்க்க முதலாவது கர்த்தர் என்ன நீர் பாய்ச்சலான தோட்டமா, வற்றாத நீரூற்றா இந்த ஆண்டு முழுவதும் நடக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய 3 குணாதிசயங்களை மாற்றம் உங்கள் மத்தியில வைத்து நான் கடந்து செல்வேன். முதலாவது நம்ம இடத்துல காணப்பட வேண்டிய குணாதிசயம் சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் முதல் 6 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனையின் நலவாகும், பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. ஒரு செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில, ஒரு செழிப்பு நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த புதிய ஆண்டில நான் செய்கிற எல்லா காரியங்களும் எனக்கு வாய்ப்பு பெறணும். நான் ஏற்ற காலத்துல அதிரனுடைய காலத்துல அதிரன் கனியை கரெக்டா தரணும். என் வாழ்க்கையில எல்லாம் அந்தந்த காலத்துல சிறப்பா செய்யப்படணும் அப்படின்னா நம்மிடத்துல காணப்பட வேண்டிய முதல் குணாதிசயம் என்னமா,
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் என்ன பண்ணமா? தியானித்துக் கொண்டே. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த ஆண்டு இந்த 1 year பைபிள் பிளான் வாங்களுடைய எண்ணிக்கை காட்டிலும் இந்த ஆண்டு குறைவாக தான் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே ஐயா? இப்ப வரைக்கும் குறைவாக தான் வாங்கியிருக்காங்க. பிரியமானவர்களே, என் கணிப்புப்படி நீங்க நல்லா பைபிள் படிக்கிறவங்க இருந்தா ஒரு நாளைக்கு அதுக்கு 1/2 மணி நேரம் செலவு பண்ணா போதும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற 24 மணி நேரத்துல 1/2 மணி நேரம் அந்த வேதாகமத்தை வாசிப்பதற்கு நம்மால் கொடுக்க முடியல அப்படின்றது, ஆண்டவருடைய சமூகத்துல 1/2 மணி நேரம் நம்மளால வேதத்தை வாசிக்க முடியல, அதை தியானிக்க முடியலன்றது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். பார்க்கணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், அதுக்காக 8 மணி நேரம் கம்பல்சரி வேலைக்கு கொடுக்குறோமா இல்லைங்களா? கொடுக்குறோமா இல்லைங்களா? 8 மணி நேரம் கண்டினியூவா வேலை செஞ்சாலும் கம்பெனி நமக்கு 1/2 மணி நேரம் சாப்பாடுக்கு கொடுக்குது, 2 பிரேக் கொடுக்குது, 15 நிமிஷம் பிரேக் கொடுக்குது. ஆனா நம்ம ஆண்டவருக்காக எதை கொடுத்துருக்கோம்? வேதவசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்ப்பு பண்ணுகிற ஆண்டவர். உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் வற்றாத நீரூற்றாய் மாற்ற வல்லமையுள்ள ஆண்டவர். நீங்க வேதத்தை வாசிக்கணும். யோவானின் நற்செய்தி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 49வது வசனம் சொல்லுது, வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர். ஒரு கிறிஸ்தவனாய் இருந்து வேதம் எனக்கு தெரியல, வேதத்தை நான் வாசிக்கல அப்படின்னா என்னுடைய சந்ததியும் சரி நானும் சரி சபிக்கப்பட்டவங்களா இருக்கும். அவருடைய நியாய பிரமாணத்தின்படி நாம் நடக்கும், அவருடைய நியாய பிரமாணத்தை நாம் கைக்கொள்ளும் பொழுது, நீங்க நல்லா கவனிங்க, மோசே என்கிற ஒரு பெரிய மனுஷன் ஒரு பெரிய கூட்டத்தை வழி நடத்தி வருகிறான். ஆண்டவர் அவனை கொண்டு பெரும் காரியங்கள் செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க அவனை பார்த்து முறுமுறுத்தாலும் அவன் மீது கோவப்பட்டா கூட அவனை குறித்து ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு விரோதமா பேசின ஆண்டவர் பண்ணுவாரு, அடிப்பார்ன்ற பயம் இருந்துச்சு. அவர் பேசின கூட்டத்தை ஆண்டவர் மண்ணோடு மண்ணாக்குறத நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு யோசுவா என்கிற ஒரு வாலிபன் அந்த பொறுப்பை எடுக்கலாம். அவனுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம், ஐயோ நான் என்ன செய்ய போறேன், எப்படி இந்த ஜனங்களை வழி நடத்த போறேன், அடுத்து என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்குள்ள தெளிவா பேசுறாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே ஒரு கட்டளையை தான் கொடுக்குறாரு. எப்ப நான் உன்னோடு இருக்கணும், நான் உங்களை வழி நடத்தணும்னா நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது அங்க ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த கர்த்தருடைய வேதம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இவைகளில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய மாத்திரம் என்ன பண்ணு, கவனமா. இதுதான் உன்னை வழி நடத்தக்கூடியது, இதுதான் உன்னை போஷிக்கக்கூடியது, இதுதான் உன்னை காப்பாற்றக்கூடியது. இதை செய்வதற்கு மாத்திரம் நீ கவனமாயிரு. நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாது, இதுல என்ன எழுதிருக்கோ அதுபடி செய். ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பாரு. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், உன்னுடைய வழிகள் எல்லாம் அனுப்பணும் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஆலோசனை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளை, இன்னைக்கு கர்த்தருடைய வேதத்தை மறந்து இருக்கிறோமா? ஏசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது ஒரு வாசிங்கள். ஏசியா 66:2. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே என்ன பண்ணுவேன், நோக்கி பார்ப்பேன். 5வது வசனம், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள், என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். அவர்களோ வெட்கப்படுவார்கள்.
12-13 வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறதாவது, இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவர்களிடமாய் பாய்மொழி செய்வேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமில் என்ன பண்ண பண்ணுவீங்க? தேற்றப்படுவீங்க. வேதத்தை நேசிக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது, இந்த வசனத்துக்கு முன்பாக நாம் நடுங்கும் பொழுது, அவர் நம்மை தாளாட்டுகிறார், நம்மை சீராட்டுகிறார், நம்மை தேற்றி ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டே போகும். 119 சங்கீதத்தை இங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இந்த வேதத்தினுடைய மகத்துவம் என்னன்றத அங்கே ஒவ்வொரு வசனமா வரும். ஒவ்வொரு வசனம் அந்த அதிகாரம் முழுசுமே இந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை குறித்துதான் சொல்லுது. அந்த 119 சங்கீதம் முதல் வசனமே என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். ஆங்கிலத்தில் be blessed, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். பாக்கியவான்கள் என்பதற்கு அர்த்தம் என்னங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான். இல்லையா, என்னால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது, நான் பாவி, பிரதான பாவி, என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனா நம்ம சுத்தப்படுத்துவது இந்த வேத வசனம். 1வது வசனம் சொல்லுது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உங்களுடைய வசனத்தின்படி தானே காத்து கொள்ளுகிறதினால் தானே. 119 சங்கீதம் 16வது வசனம் சொல்லுது, உங்களுடைய பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், உங்களுடைய வசனத்தை நான் என்ன பண்ணுவேன்? மறக்கமா. இந்த வசனத்தை நான் மறக்கவே முடியாது. 49வது வசனம் சொல்லுது, வாசிங்க. நீர் என்னை நம்ப பண்ணின வசனம் உமது அடியாருக்காக அது நம்ப பண்ணுகிறது, நம்முடைய கண்களை திறக்குகிறது, நம்மை சுத்தம் பண்ணுகிறது. 71வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால ஒரு பிரமாணங்களை என்ன பண்றேன்? கற்றுக்கொள்கிறேன். அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிறோம், நீர் விளம்பின இந்த வேதமே எனக்கு நலம். 77வது வசனம் சொல்லுது, உங்களுடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சி. வேதத்தினுடைய மனமகிழ்ச்சி. 92வது வசனம் சொல்லுது, அதே தான் ரிப்பீட் பண்ற, உங்களுடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியா இல்லாது இருந்தால் நான் துக்கத்துல என்ன பண்ணிருப்பேன்? அழிந்து போயிருப்பேன். 105வது வசனம் சொல்லுது, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கு. 165வது வசனம் சொல்லுது, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். மிகுந்த சமாதானம். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறோம். புதிய ஆண்டை அவருடைய கிருபையோடு கூட நாம முடிக்கப்படணும் அப்படின்னா அந்த வேதம் நம்மை வழி நடத்த வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனங்கள் நம்ம எப்படியெல்லாம் நடத்துகிறது என்பதை அங்கே பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கோ, கடிந்து கொடுத்தலுக்கோ, நீதியை படிப்புத்தலுக்கோ எங்கேதான் பிரயோஜனம் உள்ளவைகளாய் எல்லா நிலைகளிலும் நாம் நடந்து வருவதற்கு இவைகள் பிரயோஜனம். நீங்கள் எதிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ அது உங்களுக்கு என்ன பண்றோம்? செய்யப்படும் வாசகம். யோவானின் நற்செய்தி புத்தகம் முதல் 15ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க அதான் சொல்றாரு, நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களில், நீங்கள் என்னில நிலைத்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய வேத வசனங்கள் உங்களுக்கு நிலைத்திருந்தால் மட்டும்தான் நீங்க கனி கொடுக்கிற வற்றாத நீரூற்றாய், நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாற முடியும். இதை நாம் ஒரு நாளும் மாறும். என்ன எப்ப பாரு இந்த வேதத்தை பத்தியே பேசுறாரு அப்படின்னா, நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளமே இந்த வேதமும், 2வது நான் சொல்ல போகிற ஜபம். இந்த வேதமும் ஜபமும் இல்லைன்னா ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை மறந்து போங்க. முதலாவது நம்ம வற்றாத நீரூற்றா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் இருக்கணும்னா இந்த வேதத்தை அனுகூலமும் தியானிக்கிற மக்களா இந்த ஆண்டு முழுவதும் இருக்குன்னு சொன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை
நம்மால் உண்டாகும். இரண்டாவது காரியம், ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்க. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவை கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆழ்ந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்கமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் தமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். யார் தெரியுங்களா? யாரால தெரியுமா? அந்த வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல பூக்கும். அடுத்த 2 வசனம் சொல்லுது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லு. யாரெல்லாம் பதற்றத்தோடு கூட எனக்கு பிரச்சனை இருக்க ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல நான் வர, நீர் என்னை நடத்தும், இந்த ஆண்டுல நான் ஒரு புதிய நன்மையை அனுபவிக்க நீர் எனக்கு உதவி செய்ய சொல்லி அவருடைய சமூகத்தில் தளர்ந்த கைகளை தள்ளாடுகிற விளக்கால்களை பலப்படுத்தி அவருடைய சமூகத்துல கடந்து வந்து அவரை நோக்கி பார்க்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில நன்மையே நடக்காது, இங்க ஒண்ணுமே ஒப்பேராதுன்னு நம்ம தள்ளப்பட்ட நிலையில் இருந்தாலும் கடுவெளி புஷ்பத்தை போல பூக்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, ஏசாயா 41, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேல்களில் ஆளுகளையும் பள்ளத்தாக்குகளின் அருகே ஊற்றுகளை திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகும் வறண்ட பூமியை நீர் கேணிகளுமாக்கி முன்னை மரங்களை நான் என்ன பண்ணுவேன்? உண்டு பண்ணு. இப்போ சிறுமையானவர், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, என்னை கண்டு கொள்றதுக்கு யாருமே இல்லை நீ நினைக்கிறோமா? அப்படின்னு சொல்றாரு. 58ஆம் அதிகாரத்துல கூட 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல் வெளிச்சம் எழுப்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். முகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவில் இருந்து அவர் என்ன பண்ணுவாரு? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆதாரம் கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எவ்வளவு பெரிய வரம்! கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆதாரம். நம்ம உண்மையா அவரை நோக்கி கூப்பிடுவோம், உண்மையாய் அவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது யாரை கூட்டாயும் போஷிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவங்க. வேதத்துல எத்தனையோ உதாரணங்களை என்னால சொல்லணும். எலியா அனௌன்ஸ் பண்ற 3 வருஷம் 6 மாசம் தேசத்துல மழை பெய்யாது சொல்லியாச்சு. ஆண்டவர் அவரோடு சொல்றாரு, நீ போய் கேரி ஆற்று கரையில இருக்கு, நான் உன்னை போஷிக்கும்படி எதுக்கு கட்டளையிடுவேன்? காகத்துக்கு கட்டளையிடு. வேதம் சொல்லுவது அங்கே தினமும் காகம் 2 வேளை அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து குடிச்சது. தாகத்துக்கு ஆற்றின் தண்ணீரை குடிச்சான், தண்ணீர் வற்றி போச்சு. ஆண்டவர் சார்பார் ஒரு விதவையை கொண்டு அங்கே போச்சு. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது யாரை கொண்டாயும் அவர் போஷிக்கிற ஆண்டவர். எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி புத்திரனா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கையில 20 அப்பமும் கொஞ்சம் கருதுனார். எலிசா சொல்றாரு, எல்லாரும் சாப்பிட உட்காரவீங்க. அங்க ஜனங்க சொல்றாங்க, இவ்வளோ எல்லாம் பத்தாது,
நீங்க கொடுங்க, அது மிச்சம் வந்துச்சுங்க. ஒரு தீர்க்கதரிசியுடைய ஒய்ஃப் வந்து கேட்கிறா, நாங்க மதித்து கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு பிழைப்பதற்கு வழியே இல்லை. வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்க முடியும். உங்ககிட்ட எண்ணெய் இருக்கு, அந்த எண்ணெயை என்ன பண்ணு, உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பாத்திரத்தை வாங்கி அதை ஊற்று. எண்ணெய் ஊட்ட வந்துகிட்டே இருந்துச்சு. அதை கொண்டு தன்னுடைய கடனை அடைத்து அவளும் அவள் பிள்ளைகளும் ஜீவனப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் அவர்களை உயர்த்து. பிரியமான பிள்ளைகளை, எது எப்படி இருந்தாலும் இந்த புதிய ஆண்டுக்காக நீங்கள் சொல்லி, இந்த புதிய ஆண்டுக்காக தீர்மானங்களை எடுங்கள். இப்ப புதுசா கொரோனாவை உருமாறி வந்திருக்கு. பேப்பர் போடுறப்ப அப்படிதான் போறான், டிவியில சொல்றப்போ அப்படிதான். உருமாறிய கொரோனா. எப்படி உருமாறிய கொரோனா? பழைய கொரோனாவை என்ன உருவத்தில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? உருமாறிய கொரோனா. இப்ப பழைய கொரோனாவுடைய கவுண்ட் போயிடுச்சு. எவ்வளவு பேர் இருக்காங்க சொல்ல மாட்டான். நேற்றைய நிலவரப்படி கர்நாடகாவில் 17 பேருக்கு உருமாறிய கொரோனா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ லிஸ்டே புதுசா வந்திருக்கிற கொரோனா பத்தி தான். என்ன கொரோனானாலும் வரட்டுங்க, ஆண்டவர் நம்மோடு. அல்லேலூயா. அவர் நம்முடைய ஜபத்துக்கு பதில் தருகிற ஆண்டவர். கொள்ளை நோய் முதலானவை நம்முடைய தேசத்துல வரும்பொழுது நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். அவர் எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஜபமும் விசுவாசமும் இல்லாம தேவனுடைய சமூகத்துல நாம் எதையுமே பெற்றுக்கொள்ளும். அவர் எப்பொழுதுமே அவருடைய சன்னதிக்கு வரும்படி அவர் நம்மை அழைக்கிறார். ஏசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அடைக்குவார்கள், பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள், நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. நல்ல கவனிங்க, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். உங்கள் ஆத்மா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். என்னுடைய சமூகத்துக்கு வாங்க, கேளுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீது தன்ன நிச்சயமான கிருபையில நான் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையா என்ன பண்ணுவேன்? உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தான். நீ வற்றாத நீருற்றாய் போலவும் நீர் பாய்ச்சலாத தோட்டத்தை போலவும் இருக்கிறதுக்கு உன்னை ஆசீர்வதிப்பது நான். ஆக ஏன் சமூகத்துல வாங்க, உங்கள் ஆத்மா கொடுமையா இருக்கும். நீங்க ஆண்டுடைய சமூகத்துல தாளாட்டப்படுவீர்கள், தேற்றப்படுவீர்கள். வேதத்தை தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு வற்றாத நீருற்றாய் இருக்கும். இந்த வேதத்தை வாசித்து நாம் அவருடைய சமூகத்துல செவிக்கும் பொழுது, வசனம் சொல்லுது, வேதத்தை கேளாதபடி தன் செவியில் விளக்குகளுடைய ஜபமோ அருவருப்பான். ஆகவே வேதத்தை வாசிப்போம், அவருடைய சமூகத்துல செவிப்போம். இந்த வேத வாசிப்பும் ஜபமும் எந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இல்லையோ அவன் கர்த்தருடைய சமூகத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா 3ஆவதா ஒரு தகுதி சொல்லப்படுகிறது. நாம வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கணும்னா 3ஆவது நமக்கு ஒரு தகுதி சொல்லப்படுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் சங்கீதம் முதல் 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது 4வது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறான். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வேதமும் ஜபமும் இருக்கோ அவங்க மட்டும்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர்களாய் மாறும். முதல் 2 இல்லைன்னா 3ஆவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் என்ன பண்ணாது வரா. 128ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் மத்தியை சுற்றிலும் ஒளிவான கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்.
கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண். பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும். நம்முடைய மனைவி ஆசீர்வாதமா இருக்கணும். நம்முடைய குடும்பம் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்ற போல மற்றவர்களுக்கு கண்டெடுக்கிற ஒரு குடும்பமா இருக்கணும். அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற மக்களாய் காணணும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, வாசிங்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறும். அதோடைய சமூகத்துல நம்ம பயத்தோடு கூட காத்து 115ஆம் சங்கீதம் 13வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரின் சிறியோரின் நம்ம ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்க எப்படிப்பட்டவங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்க 111ஆம் சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, தமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரா? ஆகாரம் கொடுக்கிறார். 131ஆம் சங்கீதம் வெறும் 31ஆம் சங்கீதம் 19வது வசனம் சொல்லுது, கர்த்தாவே உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கும் அனுப்புதலுக்கு முன்பாக, உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கும் அனுப்புதலுக்கு முன்பாக உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. நம்ம யாருக்கு பயப்படணும்? இன்னைக்கு யாருக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படும். நீ மனுஷனுக்கு பயந்தா அது கண்ணி, கர்த்தருக்கு பயந்தா, கர்த்தரை நம்பினா அது உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லப்படும். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடு, எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாற்று. 118ஆம் சங்கீதம் வாசிக்க கேட்ட 118ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இன்னைக்கு யாரை நம்பி நம்முடைய வாழ்க்கையை நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தரை நம்பினா ஒரு பெரிய ஆசீர்வாதம், நம்பலனா ஒரு பெரிய சாபமும் நமக்கு. எரேமியா தீர்க்கதரிசி அது ரொம்ப தெளிவா குறிப்பிடல. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அந்த சாபம் எப்படிப்பட்டதா? அவன் அவாந்தர வெளியில் களையாய் போன செடிகளை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உலகத்திலும் தங்குவான். அவனுடைய சாபம் இப்படியா இருக்கும். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையால் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதும் மரத்தை போல் நீர் பாய்ச்சலான பற்றாத நீர். யாருக்குங்க? கர்த்தரை நம்புகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை. புதிய ஆண்டுல நம்ம எத்தனையோ தீர்மானங்களை எடுக்கணும்னு தீர்மானிச்சு, தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு இந்த திருச்சபையை விட்டு கடந்து செய்யும். மேக்சிமம் நிறைவேற்றுகிறவர்களும் இருக்காங்க, நிறைவேற்றாம கடைபிடிக்காம இருக்கிறவங்க இருக்காங்க. நம் தீர்மானத்தை எடுக்கிற மக்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிற மக்களாயும் இருக்க அலை கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகள். ஆண்டவர் இந்த ஆண்டில கர்த்தர் நித்தமும் மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியா, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்.
நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் நாட்டில நம்முடைய குடும்பங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். நம் நாட்டில வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தியானிக்க பிள்ளைதான் கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைதான் எல்லாவற்றும் மேலாம் கர்த்தருடைய சன்னிதானத்துல அவருக்கு பயந்து குடும்பமாய் அவருடைய சமூகத்துல வாழ்கிற பிள்ளைகளால் காணப்படும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திர ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் துணை கிருபை செய்வாராக. கடவுள் ஆமை திருவாசையில் நம்முடைய நித்திய ஜீவனுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமாம்.